வணக்கம் அன்பானவர்களே. நாகாவின் எண்ணங்கள் தாட்ஸ் ஆஃப் நாகா என்ற என்னுடைய சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. போன வீடியோ நல்லவை நாட அறம் பெருகும் அப்படின்னு போட்டிருந்தேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் கோடானு கோடி நன்றி. இனிமேல் நான் போடுற எல்லா வீடியோவும் பாருங்கள். உங்கள் நெய்பர்ஸ், ரிலேட்டிவ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி. இன்றைய சிந்தனை என்ன தெரியுமா? 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய வாழ்க்கையை நினச்சி பாருங்களேன். நிறைய ஆரோக்கியம், நிறைய அமைதி, கொஞ்சம் பணம், நிறைய எளிமை, எத்தனை நிறைஞ்சிருக்கு பாருங்களேன். ஆனால் பணம் கொஞ்சம் தான். இப்போ இருக்கிற வாழ்க்கையை பாருங்களேன். இப்போ இந்த 30 வருஷம் நம்ம கடந்து வந்துட்டோம். எவ்வளோ வசதிகள், எவ்வளோ வாகனங்கள், எங்கே போனாலும் நம்ம வாகனங்களை தேர்ந்தெடுக்கிறோம். எங்கே போனாலும் விலை உயர்ந்த பொருட்கள் எது கிடைக்கும் அப்படின்னு நினச்சி தான் வாங்குகிறோம். பிராண்ட் அப்படி சொல்லி வாங்குகிறோம். இன்னும் நிறைய நிறைய எதிர்பார்ப்புகளோடு நிறைய வாங்கி குவிக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். அந்த எண்ணங்கள் நம்மளுக்கு மாறிட்டே இருக்குது. அந்த பழைய வாழ்க்கையை நம்ம தேடி போக முடியுமா இனிமே அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துகிட்டே இருக்குது. சில பேருக்கு அந்த காலத்தில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்மளும் காலம் மாறுதுன்னு சொல்லிகிட்டே பாதி பேர் வந்துட்டுருக்கோம். அந்த காலத்தில் நடந்தவங்களை சொல்லும்போது சில பேருக்கு சலிப்பாக இருக்குது. இன்னும் பல பேருக்கு ஆர்வமாக இருந்தாலும் கேட்க நேரம் இருக்கிறதில்ல. ஸோ அப்படி தான் ஓடிட்டுருக்கோம். பழைய வாழ்க்கை வேணும் அப்படின்னு ஏங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் புதிய வாழ்க்கை நல்லா தான் இருக்குது, இதையும் பார்த்துல இதையும் அனுபவிச்சிடலாமே அப்படின்ற எண்ணம் கொண்டவங்களும் இருக்காங்க. இந்த வசதி வாய்ப்புகள் நம்ம சம்பாதிக்கலாம், நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குது. ஸோ அதுக்கும் மனசு ஆசைப்படுது. இப்படி தாங்க திரிசங்கு சொர்க்கம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தாங்க. திரிசங்கு என்பவருக்கு அவர் புராண கதை. அவருக்கு பூலோகத்துலேயும் இடம் இல்லை, மேலோகத்துலேயும் இடம் இல்லை. அதாவது வானுலகம் போகிறதுக்கும் இடம் இல்லை. அதனால நடுவில் மாட்டிக்கிட்டார். அந்த மாதிரி ஒரு கதை போகும், புராண கதை. அந்த மாதிரி தாங்க திரிசங்கு சொர்க்கம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது நம்மளுக்கு. என்னென்னா, நம்ம பழைய வாழ்க்கையை போய் வாழணும் அப்படின்னு மனசு ஏங்குது. ஆனால் அதாவது ப்ராக்டிக்கலாக அது நடக்க முடியறதில்ல. ஏன்னா டவுனில் இருக்கிறவங்க போய் கிராமத்தில் இருப்பாங்களா, அவங்க அந்த வாழ்க்கையே மாறி போயிடும். அதே மாதிரி கிராமத்தில் இருக்கிறவங்க டவுனில் வாழணும்னு நினைப்பாங்களா, அவங்களுக்கும் அப்படி தான் ஒரு சலிப்பான வாழ்க்கையாக இருக்கும். ஸோ இப்படி மனசுக்குள்ளே மாற்றங்களும் ஏற்ற இறக்கங்களும் இருந்துகிட்டே இருக்குது. இதுக்கு என்ன வழி, என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் என்ன தான் யோசித்தாலுங்க திருப்பி குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுற மாதிரி நம்ம ஒரு யோசனைக்குள்ளே அடுத்த யோசனை திருப்பி நம்ம இடத்துக்கே திருப்பி வந்துடுவோம். இப்படி தாங்க ஓடிட்டுருக்கு. திரிசங்கு சொர்க்கம் மாதிரி கிராமத்துலேயும் நம்மளால் இருக்க முடியல, நகரத்து வாழ்க்கையும் முழுசாக ஏற்றுக்க முடியல. நிறைய ஏற்ற இறக்கங்களோடு இருக்கோம் நம்ம. ஸோ வாழ்க்கையை பற்றி உங்கள் கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.